ராஜா ஆசைப்படுறான் அப்படின்னா வனத்துறை அதிகாரிங்க கிட்ட கேட்டு இன்னொரு ஒரு வாரம் வேணா யானை வீட்டில் கட்டி வைக்கலாம். அதே விட்டு போட்டு அவ்வளோ விலை கொடுத்து யானையை வாங்குறேன்னா என்னங்க அர்த்தம்? இல்லைடா, அது வந்த பிறகு தான் எல்லாம் கொஞ்சம். இல்லைங்கம்மா வேணாங்கம்மா. கடைசி அவனை 3 படமும் நமக்கு அவ்வளவு லாஸு. ஃபைனான்சியர் சண்முகம் எப்போ ஃபோன் பண்ணுவார் என்ன பண்ணுவாருன்னு தெரியாமல் பக்குன்னு இருக்குங்கம்மா. இந்த சமயத்தில் தேவைங்களா? கொஞ்சம் யோசிங்க. சொல்லுங்கண்ணா. தம்பி ஐயாட்ட நான் என்னங்க சொல்ல? இல்லைங்கண்ணா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு நிமிஷம். வணக்கம் சுரபி. திங்கராயா, சண்முகண்ணா பேசுகிறேன். அண்ணா வணக்கங்கண்ணா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேங்க. நினச்சேன், பண்ணத்தான் முடியல. ஆமாங்கண்ணா, கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குதுங்க. இன்னும் 2-3 மாதத்தில். அட, நீ நெருக்கடியில் இருக்கிறேன்னு தெரியுமாப்பா. இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துருக்குது. இல்லைங்கண்ணா, ஏற்கனவே உங்ககிட்ட பாக்கி இருக்குதுங்க. அதே கட்டாமல் நான் எப்படிங்கண்ணா இன்னொரு புது படத்தை? நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸாக கேட்குறேன், வாங்கி போடு, வசூலாகிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். அதாங்க நான் பழைய பாரு, படத்தை வாங்கினீன்னா நீ 4 பேர்த்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம். உன்னோட கஷ்டம் தெரிஞ்சு சொல்கிறேன். விஜய் படமாப்பா, நம்பி வாங்கு, நல்லா ஓடும். நீங்கள் சொன்னால் சரிங்கண்ணா. கணேசா. ஃபைனான்சியர் சண்முகம் தானுங்க? கணேச அருளால் நான் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் யானையை வாங்க போகிறேன்.